ஹாய் வீவர்ஸ். 11 o'clockலாம் கிச்சனுக்கு பக்கம் வந்தாச்சு. ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணது மோரை அடித்து குடிச்சிட்டு, ரெண்டாவது செகண்ட் என்ன பண்ணோன்னா, சரி ரொம்ப அந்த கருப்பு கலர் இந்த பிரியாணி பாக்ஸ் பார்த்துருக்கீங்களா, அந்த பாக்ஸ் ஃபுல்லாக ஆடை எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி நானும் 2 டேஸாக எடுக்கிறேன். அதை இது பண்ணவே முடியல. அது ஒரு சோம்பேறித்தனமாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி எப்படி இருந்தாலும் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன், ஃபுல்லாக போட்டு அடித்தா வரவே இல்லை, க்ரீமி மாதிரி இருந்துச்சு. ஸோ ஓகே, நம்ம அதை என்ன பண்ணிடணும்னா பாதியாக போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு பாதி ஒரு இதில் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு போட்டு பார்த்துட்டு எடுத்தோன்னா சூப்பராக வெண்ணெய் கிடச்சிச்சிங்க. எப்படியும் ஒரு 100-150 நெய் கிடச்சிருக்கு. அந்த கருப்பு கலர் பாக்ஸ் ஃபுல்லாக வச்சுருந்தேன் ஆடை. ஸோ அதை அப்படியே உருக்கி நெய்யாக ஆக்கியாச்சு. எனக்கு எப்போவுமே இந்த கலரில் தாங்க நெய் வரும். இதுவே எனக்கு வேலையாக போயிடுச்சு. என்ன கொஞ்சம் அதிகமாக அந்த இது பண்ணி வச்சுருவேன். அதனால் எனக்கு அந்த மாதிரி ரெட் கலர்லாம் தெரியும். அதுக்கப்புறம் அது உருகின பிறகு அது நார்மலாக மணலாக உள்ள நெய், அந்த மாதிரி உதயகிருஷ்ண நெய் மாதிரியே மாறிடும். ஓகே, சரி ஓகே, அந்த வேலையை பார்த்துட்டு இன்றைக்கி எதுவும் சாம்பார் சாதம் செய்யலான்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் இது வரைக்கும் செஞ்சது கிடையாது. ஆனால் கடையில் வாங்கி சாப்பிட்ருக்கேன். ஆனால் வீட்டில் செஞ்சு நான் சாப்பிட்டது கிடையாது. ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா என் பையனுக்கு சாம்பாரே பிடிக்காது. சாம்பார் சாதம் எப்படி பிடிக்கும்னு தெரியல. ஸோ இருந்தாலுமே ஒரு நாளைக்கு ஒரு டிஷ் விதவிதமாக ஏதாவது செஞ்சு பார்க்கலான்ற ஒரு ஐடியாவில் ஸோ இன்றைக்கி அதை ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒரு வீடியோ பார்த்து தான் செஞ்சேன். நல்லா இருந்துச்சு. அவங்க இந்த மாதிரி காய்கறிலாம் போட்டுக்கோங்க, அந்த மாதிரி இதெல்லாம் சொன்னாங்க, உங்களுக்கு பிடிச்ச இதெல்லாம். ஸோ நான் இன்றைக்கி முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் போட்டு சாம்பார் சாதம் பண்ணியிருந்தேன். ரொம்பவே வேறு லெவலாக இருந்துச்சு. அதுக்கு ஈக்குவலாக நம்ம தொட்டுக்க பண்ணணும். சைட் டிஷ் பண்ணால் தான் நல்லா சுல்லுன்னு இருந்தால் தான் இறங்கும்னு சொல்லிட்டு அப்பளமும் கருவாடும் பொரிச்சுக்கிட்டேங்க. சரி ஓகே, நான் செஞ்ச ஸ்டைலில் உங்களுக்கு நான் சொல்கிற ரெசிபி. ஃபஸ்ட்டு கடுகு நெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு கடுகு கருவேப்பிலை கொஞ்சம் பெருஞ்சீரகம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்துச்சு, வாசனையாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் கொத்தமல்லி தழை, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அது வதங்கின பிறகு கத்திரிக்காவும் முருங்கைக்காவையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இந்த டைமில் தான் ஆர்ட்ரு ஒன்று வந்துருந்துச்சு. ஸோ ஃபோனை எடுத்துகிட்டு ஸ்கேன் பண்ணதுக்காகவே எடுத்துகிட்டு போயாச்சு. ஸோ அந்த கத்திரிக்காய் ஆட் பண்ணது உங்களுக்கு காட்ட முடியல, ஸ்கிப் ஆகிடுச்சு. ஓகே, அதெல்லாம் போட்டு ஆட் பண்ணிவிட்டு நம்ம துவரம்பருப்பும் அரிசியும் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஒரு கிளாஸ் தண்ணி வைங்க, நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக 2 ஸ்பூன் நெய் விட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் அது குக் ஆகிடும். சூப்பராக இருந்துச்சுங்க. ஆனால் நெய் ஆட் பண்ணுங்கள். சாம்பார் சோறுக்கு வேறு லெவல் செமையாக இருந்துச்சு. கூடவே துண்டு கருவாடு தான் இருந்துச்சு. ஸோ ஓகே, அதுவுமே பொரிச்சு வச்சிடலான்னு சொல்லிட்டு எதுவுமே போடலைங்க. அதில் அப்படியே வறுவலாக அப்படியே மொறுன்னு பொரிச்சிட்டேன். ஸோ வெங்காயம் இதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணலை. சும்மா 4 துண்டு எடுத்து போட்டு அப்படியே சும்மாவே வதக்கிட்டேன். ரொம்பவே பிடிக்கும் எங்கள் 2 பேருக்கும், எனக்கும் என் சன்னுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ சாம்பார் வித் கருவாடு செம்ம வேறு லெவல். நம்ம வேலை செஞ்சுட்டே இருக்கும் போதே அந்த எண்ணெய் தெளித்து அப்படியே இதாகிடுதுங்க. கையோடு அதை தொடச்சா தான் நமக்கு நிம்மதியாக இருக்குது. ஸோ எனக்கு அப்படி தான் பண்ணுவேன். நிறைய டைம் சுட்டுப்பேன், அப்படி தான் செய்வேன். நீங்களாம் எப்படி இருப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் இந்த சாம்பார் செய்தோம் கமெண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் இது நெய் இந்த ஆடை உருக்கின ஜாமான் மட்டும் இருக்குதுங்க. இதை மட்டும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு கவுண்டர் டாப் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு எல்லா ஒர்க்கும் ஃபினிஷ் ஆகிடுச்சிங்க. ஓகே, இதுதான் மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டேட்டிங் இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. என் வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் போய் லன்ச் சாப்பிட்றேன். நீங்களும் போய் லன்ச் சாப்பிடுங்க. பாய்.